எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எம்எஸ்கே சார்பாக உங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகும்போது வெகு விரைவில் ஒரு பெரிய ஒரு பிரபலமே உருவாகும்னு இப்போ எனக்கு தோணுது. என்ன இன்ஷா அல்லாஹ் இந்த எம்எஸ்கேங்கிறது இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் பார்க்குறேன். அதை சையத் இப்ராஹிம் பாய் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்டை எடுத்துகிட்டு போகிறத பார்த்தா அவருக்கு அல்லாஹ் தாலாவே நேரடியாக வந்து கல்பில் போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுவான் போல இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுது. அவர் இன்னும் இது போல் பல இதுகளை முன்னெடுத்து செல்றதுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் அவருக்கு வெற்றி கிடைக்க நம்ம எல்லாரும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமீன். பிஸ்னஸ்ங்கிறது வந்து இன்றைக்கி கொஞ்சம் கடினமான பிஸ்னஸ் ஒரு இதாகத்தான் இருக்குது. இருந்தாலும் அதை நம்ம ஒரு சரியான அணுகுமுறையோடு செய்யும்போது அது நமக்கு மிகப்பெரிய பலன் தரும். என்னென்னா ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம கையில் என்ன பணம் இருக்குது, நம்ம கேபிட்டல் என்ன, அதை பார்த்து அதுக்கு தக்கன நம்மளுடைய பர்ச்சேஸ் இருக்கணும். அதை சரியான முறையில் சரியான தயாரிப்புகளை உருவாக்கி மார்க்கெட்டில் என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை நம்ம உருவாக்கி அதை நம்ம சேல்ஸ் பண்ணணும். மார்க்கெட்டில் என்ன தேவைங்கிறத உருவாக்க போகும்போது சேல்ஸுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த சேல்ஸை பண்ண போகும்போது அதுக்குண்டான பேமெண்ட்டும் ஈஸியாக இருக்கும். கரெக்டான முறையில் நம்ம வாங்கி கரெக்டான முறையில் தயாரித்து கரெக்டான முறையில் அதை சேல்ஸ் பண்ணி அவங்கள்ட்டிருந்து பேமெண்ட் வாங்கி கரெக்டான முறையில் நம்ம அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணிகிட்டு இருந்தோம்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ என்னென்னா இப்போ எங்களுடைய ஆரம்ப காலத்தை பார்த்திங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட நான் பேச போகும்போது சுகைப் ஆஜியார் கொஞ்சம் சொன்னார். எங்கள் குடும்பம் வந்து அண்ணன் நாடு சம்பாரித்து அண்ணன் நாடு சாப்பிட்ற கண்டிஷனில் தான் எங்கள் குடும்பம் இருந்துச்சு. அப்படி இருக்க போகும்போது என்னுடைய 15 வயசில் எங்கள் ஃபாதர் இறந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் வேலைக்கு போனோம். வேலைக்கு போக ஆரம்பித்து ஒரு சிறிய கேபிட்டலோட திருப்பூர் வந்து இன்றைக்கி அல்லாஹ் தாலாவுடைய கிருபையில் ஒரு மிகப்பெரிய லெவலில் சொல்லலைன்னாலும் ஓரளவு நல்ல விதமாக பண்ணிகிட்ருக்குறான். இதே மாதிரி இதை விட இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் எல்லோரும் வரணும்னு ஆசைப்பட்றேன் இன்ஷா அல்லாஹ். பேமெண்ட் ஒன்று மட்டும் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு கேர் எடுத்து பார்க்கணுங்க. நம்மளை நம்பி கொடுக்குறவங்க நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் நம்ம லேட் பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் நம்மக்கிட்ட அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு உண்டான பணம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 5 நிமிஷம் கூட தாமதிக்க வேண்டியதில்லை. நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் எப்படின்னா நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்றைக்கி நெஃப்ட்டு அது இதுன்னு சொல்லி நிறைய வந்துருச்சு. அன்றைக்கி எப்படின்னா என்ன தான் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம கேஸ் தான் கொடுப்போம். கேஸ் கொடுத்துட்டு பேமெண்ட் பெய்டுன்னு ஒரு சீலை கொத்தி பேமெண்ட் வாங்கிட்டு போனவங்கள்ட்ட ஒரு சைனை வாங்கி நம்ம போட்டுருவோம். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்திலேயே நான் என் தம்பிகளுக்கு என்ன சொல்லுவேன்னா, பேமெண்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியவங்க நம்மக்கிட்ட வந்து உட்காந்தாங்கன்னா தண்ணி குடிக்கிறியா டீ குடிக்கிறியா இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஃபஸ்ட்டு என்னென்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்து முதல்ல டேபிளில் வச்சிடணும். அப்படி கொடுக்க முடியலையா அவங்க வந்தவங்களுக்கு முதல்ல சமாதானம் சொல்லிடணும். ஒரு வாரத்தில் தர்றேன், 4 நாளில் தர்றேன், வந்தோம்னா கொடுத்துட்றேன், ஆர்டரு இப்போதைக்கு இல்லை இப்போ இருக்குது, இதை எழுதிக்கங்க அப்படின்னு ஏதோ ஒரு சமாதானத்தை அவங்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்ததாக தான் அவங்க தண்ணி குடிக்கிறாங்களா இல்லை ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னா டீ குடிக்கிறாங்களான்னு கேட்கணும். அதுக்கிடையில் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இந்த வேலையை செய்யக்கூடாதுங்கிறது நான் என் தம்பிகளுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லி வச்ச ஒரு உண்மை. அது அந்த மாதிரி நம்ம பண்ண போகும்போது நம்மளை நம்பி கொடுக்குறவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன நினைப்பாங்கன்னா அதுக்கு வேல்யூவே தனி. நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் அதை கடைப்பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன தயார் பண்ணாலும் அதை வந்து தரமான தயாரிப்பாக தயாரிங்க. என்ன ஒரு இப்போதைக்கு நம்ம இந்த இதை பண்ணி இப்போதைக்கு நம்ம வாழ்ந்தால் போதும், இப்போதைக்கு நம்ம இருந்தால் போதும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எப்பவுமே வேணாம். அல்லாஹ் தாலா நமக்கு வந்து எந்த விதத்துலையும் சாப்பாட்டுக்கு எந்த குறையும் வச்சிட போகிறதில்ல. என்ன அதனால்
ஒரு தரமான தயாரிப்பை தயாரித்து ஒரு நல்ல பிராண்டாக வரணும்னா கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஆனால் ஃபியூச்சர் பிரமாதமாக இருக்கும். அது நம்ம தலைமுறைக்கு பிரமாதமாக இருக்கும். என்ன அதனால் எது தயாரித்தாலும் ஒரு சிறந்த தயாரிப்பாக தயாரிங்க. ஒரு சின்ன உதாரணம், இப்போ இங்கே திருப்பூரில் வந்து ஒரு லீடிங்காக இருக்கிற கம்பெனி வந்து இப்போ வைக்கிங். அவரே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாம்பேக்கு அவங்க ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாரு. போகும்போது ரொம்ப ட்ரெயினில் வேட்டி சட்டை எல்லாமே கொஞ்சம் அழுக்காயிருச்சு. அப்போ ஒரு ஃபேர் நடக்குது, ஃபேருக்குள்ளே போகிறாங்க, ஃபேருக்குள்ளே அவங்க விட மாட்டேங்கிறாங்க. அப்போ அவர் நின்றுட்டே இருக்கிறாரு. உள்ளே போகிறவங்க வெளியே போகிறவங்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. என்னப்பா இங்கேயே நின்றுட்டுருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அவரை கேட்க போகும்போது இந்த மாதிரி நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேன், ஆனால் உள்ளே போக முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சரி வாப்பான்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போனோன்னா அவரோட ப்ராடக்ட்டுகளெல்லாம் எல்லோரும் பார்த்துருக்காங்க. பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. மிகப்பெரிய ஆர்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, மனுஷனுக்கு கிடைக்காத மரியாதை நம்ம தயாரிப்புக்கு கிடைக்கிது. அதனால் கொஞ்சம் முன்னேற்றங்கிறது லேட்டாக இருந்தாலும் நல்ல தயாரிப்புகளை தயாரிங்க. அடுத்து நம்ம என்ன செய்யணுன்னாலும் நமக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருக்கணும். எங்கே போனாலும் இப்போ நான் எப்படின்னா, இப்போ நான் என்னுடைய இதையும் நான் சொல்கிறேன். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, வெளியூர் போனாலும் சரி, ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, என்னுடைய பாதி வந்து தொழில் சம்பந்தமான சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். எங்கே போனால் எதை செஞ்சாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி, அந்த போகிற நோக்கம் பாதியாக இருக்குமே தவிர என்னுடைய பாதி சிந்தனை வந்து தொழில் சம்பந்தமாகவே இருந்துகிட்ருக்கேன். இதோட இது என்ன ஆகுதுன்னா, எப்பவுமே ஒரு கிரியேட்டிவ் மைண்டு யாருக்கு இருக்கோ அவங்க தான் சாதனை படைப்பாங்க. காப்பி அடிக்கிறவங்க என்றைக்கு சாதனை படைக்க முடியாது. அப்போ அந்த கிரியேட்டிவ் மைண்டு வேணும்னா நம்ம எங்கே போனாலும் போகிற நோக்கம் பாதியாக இருக்கணும். இன்னொரு பாதி வந்து தொழில் சார்ந்த சிந்தனை நம்ம பிளட்டோடு இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருக்க போகும்போது நம்மளுடைய சாதனையும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றா இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இப்போ இங்கே நம்ம திருப்பூர்லன்ட்டு இல்லை, ஹோல் இந்தியாவில் ஒரு லீடிங்காக இருக்கக்கூடிய நிறுவனம் ராம்ராஜ். அவர் என்ன செய்கிறாரு, ஒரு 8 பேர் சேர்ந்து சென்னையில் ஒரு மேரேஜுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிறாங்க. அப்போ போனதில் ஒரு 7 பேர் வேட்டி இது பேண்ட் ஷர்ட்டோடு போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார் ஹோட்டலில் நடக்குது. அப்போ அந்த 7 பேருமே வந்து பேண்ட் ஷர்ட்டு போட்டதுனால உள்ளே போயிட்டாங்க. வேட்டி கட்டினதுனால அவர் நாகராஜ் சார் வந்து உள்ளே போக முடியல. செக்யூரிட்டி ஸ்டாப் பண்ணிட்டா. அப்படி அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே நம்ம எல்லோரும் திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நாகராஜ் சார் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம வராமல் போனோம்னா அவர் ரொம்ப சங்கடப்படுவார், அதனால் நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் உள்ளே போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க 7 பேர்த்தையும் உள்ளே அனுப்பிச்சி வச்சிடுறாரு. அனுப்பிச்சி வச்சுட்டு வெளியில் அவர் நிற்கும்போது சிந்திக்கிறாரு, என்ன வேட்டிக்கு இப்படி இருக்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்க போகும்போது அப்போ தான் அவருக்கு தோணுது, இதை மிகப்பெரிய லெவலில் கொண்டுட்டு போகணுன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு கொஞ்சம் அவசரம். அப்போ தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறாரு, ராம்ராஜுக்கு சல்யூட்டுங்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டு. அப்போ அவர் வந்து அந்த ஹோட்டலுக்கு போனாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எங்கே போனாலும் அவர் அந்த தொழில் சார்ந்த சிந்தனையோடு இருந்ததுனால இந்த சிந்தனைகள் அவருக்கு உதயமாக இருக்குது. இன்றைக்கி ஹோல் இந்தியாவில் நம்பர் 1 பிராண்டாக ராம்ராஜ் இருந்துகிட்ருக்கு. அதனால் எங்கே போனாலும் எதை செஞ்சாலும் பிஸ்னஸ் சார்ந்த சிந்தனை நமக்கு ஒரு பாதி இருக்கணும். அதை மனசில் வச்சு ஒன்று செய்யுங்க, வெற்றி நிச்சயம். அடுத்து பிள்ளைங்களை வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம எப்படி கொண்டு வரணும்னா, அவங்களுடைய ஆர்வம் என்னான்னு பாருங்கள். அவங்களுடைய ஆர்வம் என்னான்னு பார்த்து அதில் வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே அந்த பிள்ளைங்கள்ட்ட பேசிட்டு வாங்க. யார்கிட்டையுமே ரொம்ப விரக்தியாக பேசாமல், பிள்ளைங்கள்ட்ட வந்து விரக்தியாக எப்பவுமே பேசக்கூடாது. எது பேசினாலும் ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே பேசுங்க.
அது வந்து பிள்ளைங்க வந்து பிற்காலத்தில் ரொம்ப பிரமாதமாக வருவாங்க. என்ன இது எங்கள் லைஃப்லேயும் நடந்துகிட்ருக்கு. என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைப்பேன்னா பிஸ்னஸ்ங்கிறதுமே ஒரு உயிர்னு தான் நினைப்பேன். எப்படி பிள்ளைங்களை நம்ம பெற்று வளர்த்து ஜாக்கிரதையாக நம்ம உருவாக்குறோமோ அதே மாதிரி தான் பிஸ்னஸை நம்ம எந்த அளவுக்கு கவனமாக பார்க்குறோமோ அந்த அளவுக்கு பிஸ்னஸ் நம்மளை கவனமாக பார்த்துக்கிறோம். பிஸ்னஸை கேர்லெஸ்ஸாக நம்ம பார்க்க போகும்போது தான் பிஸ்னஸ் நம்மளை கேர்லெஸ்ஸாக பார்க்குது. பிள்ளைங்கன்னா என்ன, பிள்ளைங்களும் நான் பெற்று வளர்த்து ஆளாக்கி நாளைக்கு அது எதுக்காக நம்ம அதெல்லாம் செய்கிறோம், நாளைக்கு நமக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், நம்ம நல்ல விதமாக பார்த்துக்கிறோன்னு அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம பிள்ளைங்க மேலே இவ்வளோ கேர் எடுத்து பண்ணுறோம். அதே மாதிரி தான் தொழிலை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டோம்னா அது நாளைக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும், நமக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும், நல்ல நம்மளுடைய கோரிக்கைகள் பூராத்தையுமே அது நிறைவேற்றி வைக்கும். அதுக்கு வந்து பிஸ்னஸை நம்ம உயிர் மூச்சாக பார்க்கணும். அது உயிர் மாதிரி தான் அதை உயிர் மூச்சாக பார்க்கணும். இன்னொன்றுங்க, திருப்பூர் நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்ங்க. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இப்போ எப்படின்னா மற்ற ஊர்கள்லாம் இருக்குது, பத்திரிச்சி இருக்குது, மதுரை இருக்குது, எல்லாமே இருக்குது. யார் எந்த தொழிலை பண்ணினாலும் அந்த ஊருக்குள்ளே மட்டும்தான் அவங்க அந்த தொழிலை பண்ண முடியும். அந்த ஊரோட பாப்புலேஷனுக்கு தான் பண்ண முடியும். என்ன பண்ணலாம், ஒரு ஹார்ட்வேர் பண்ணலாம், ஒரு கம்பி கடை வைக்கலாம், சிமெண்ட் கடை வைக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸை தான் அந்த ஊரில் பண்ண முடியும். அது அந்த ஊரோட மக்களோட பாப்புலேஷனுக்கு தக்கனதான் அந்த பிஸ்னஸை பண்ண முடியும். அடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் திருப்பூர் எப்படின்னா இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இது நமக்கு கை கொடுக்குங்க. அதாவது மற்ற ஊர்களில் கோடிகளை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் திருப்பூரில் கோடிகளை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணம். அதை நம்ம எடுத்துக்கிற முறையை பொறுத்தது. அதான் இங்கே வந்து தங்க குவியல் கிடக்கு, அதை எவ்வளவு அள்ளணுமோ நம்மளுடைய தெளிவான சிந்தனைகளை கொண்டு அள்ளலாம். என்ன எல்லாத்துக்குமே மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. என்ன அதனால் காலத்தையும் நேரத்தையும் ரொம்ப கவனமாக செலவு பண்ணுங்க. என்ன இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒன்று கேள்விப்பட்டேன். டப்பர்வேர்னு ஒரு கம்பெனி, பிளாஸ்டிக் கம்பெனி, அது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்குக்கெல்லாம் மாற்றம் அது வந்துச்சு. அது வந்து ரொம்ப பிரபலியமாகி ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி வந்து திவாலாயிருச்சு. என்ன காரணம்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாற்றிக்கிறல. அதனால அந்த கம்பெனினால் தாக்கு பிடிக்க முடியலை. அதனால் எப்போவுமே நம்மளுடைய இது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஒன்றையே பிடிச்சிட்டு ஒன்றையே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி என்ன ட்ரெண்ட்டு, இன்றைக்கி என்ன தேவை, போன வருஷம் ஒன்றை போட்டோம் நல்ல விதமாக விற்றுச்சு, அதையே இந்த வருஷமும் விற்க நினச்சோம்னா அது விற்காது. அப்போ இந்த வருஷத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து நம்ம கொடுத்தோம்னா அதுவும் சக்ஸஸ் தான். ஆமாம். அப்புறம் அவ்வளோதான். எம்எஸ்கேயோட டீம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதான் பிஸ்னஸ் வந்து எப்படின்னா இப்போ 1996 சொல்கிறதுக்கு என்ன 1 லட்சம் ரூபா பணத்தோடு இங்கே வந்தான். ஆமாம். அப்புறம் என்ன, இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல பாலிசிகளை கையில் வச்சுக்கிட்டான். அந்த பாலிசிகளை நம்பி எல்லோரும் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணாத ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிட்டு அப்படியே வந்துட்டான். இன்றைக்கி ஆந்திரா, தெலுங்கானா 2 ஸ்டேட்லேயும் வந்து லீடிங் பிராண்டாக இருந்துகிட்ருக்கு. என்ன அடுத்து இப்போ கர்நாடகா, ஒரிசா நல்ல பீக்கில் இருந்துகிட்ருக்கு. இன்னும் நம்ம பிராண்டை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம லான்ச்சிங் பண்ணலை. இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் லான்ச்சிங் பண்ணணுன்னா இங்கே வந்து பெரிய பெரிய பிராண்டு வந்து ரொம்ப டாமினேட் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே வந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட அதுக்கு என்ன செய்யலாம்,
எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் பண்ணிகிட்ருக்குறான். இன்ஷால்லா வரும் வருஷத்துகளில் இங்கே இருக்கிற பெரிய லீடிங் பிராண்டுகளுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரி நம்மளும் லான்ச்சிங் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. துவா செய்யுங்க. எண்ணமும் செயலும் ஒரு சேர இருந்தால் மனுஷன் வாழ்ல வெற்றி நிச்சயம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாஜியார்ட்ட 2 பேருக்கு கேள்வி கேட்குற வாய்ப்பை கொடுக்குறோம். யார் தயார்னு சொல்லுங்கள், இன்னும் முடிச்சுக்கலாம். ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா 2 பேர் கேட்கலாம். முடிச்சுக்கலாங்களா? சார், உங்களை எப்படி நீங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி அப்டேட் பண்ணுறீங்க, அது எந்த மாதிரின்னு சொன்னீங்கன்னா நாங்களும் அது மோட்டிவேஷன் எடுத்துக்குவோம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தொழிலில் வந்து எப்படின்னா நேற்று வரைக்கும் காட்டன் நல்லா போயிட்டுருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காட்டன் அப்படியே டவுன் ஆகி பாலிஸ்டரு ஃபேன்சி ஃபேப்ரிக் இப்போ நிறைய போயிட்டுருக்கு. அப்போ காட்டனை நம்மளும் குறைச்சிட்டு அந்த ஃபேன்சி ஃபேப்ரிக்கில் நம்ம பண்ண போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய குரோத்து குறையாமல் போயிட்டுருக்கோம். இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டாகவே போயிட்டுருக்கேன். அடுத்து நம்ம பண்ண போகும்போது முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரிண்டிங் எல்லாம் வந்து ஒரு லெவலான பிரிண்டிங் தான் இருந்துச்சு. அது ரேட்டு கம்மியாகவும் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி வந்து பிரிண்டிங்கில் ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்துருச்சு. அந்த டெக்னாலஜியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகும்போது நம்ம இன்றைக்கி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிடுறோம். அதை நம்ம பார்த்து பண்ணிக்கிட்டால் சரியாக போயிடும். ஓகே சார், எனக்கு ஒரு டவுட்டு. சார், இப்போ திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன கம்பெனிஸு ஜாப் ஒர்க் வந்து பண்ணுறாங்க. நம்ம நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸில் இருக்கக்கூடிய அந்த எம்டிஸ் வந்து நம்ம மீட் பண்ணுறோம். பட் மீட் பண்ணுறப்ப அவங்கக்கிட்ட வந்து உங்களோட பிராண்டை வந்து நீங்கள் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஒரு பெரிய பிராண்டுக்கு ஒர்க் பண்ணுறீங்க, பட் அதே மாதிரி உங்கள் பிராண்டையும் நீங்கள் வந்து கொண்டு போங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நார்மலாக கான்வர்சேஷன் பண்ணுறோம். இப்போ எனக்கு என்ன இது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எப்படி அந்த பிராண்டை வந்து பில்ட் பண்ணீங்க? ஏன்னா இப்போ திருப்பூரில் பொதுவாகவே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட என்ன மாதிரி நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், பெரிய பிராண்டுக்கு ஜாப் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குது. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி அந்த பிராண்டை வந்து நாளைக்கு அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் கொடுக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நீங்கள் அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து எப்படி மேலே வந்து உங்கள் பிராண்டை வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுங்க சார்? இல்லை, எங்களுடைய திங்கிங் வந்து எப்போவுமே எப்படின்னா ரொம்ப லோ லெவலில் இருந்த காலத்தில் கூட நம்மளுடைய தயாரிப்பு எப்போவுமே தரமானதாக இருக்கணும். லோ லெவல் ப்ராடக்ட்டுங்கிறதே இருக்கக்கூடாது. இன்னொன்று, லாப நோக்கத்தோடு நம்ம எந்த பிஸ்னஸையும் பார்க்கக்கூடாது. நாங்கள் பார்க்கல. லாபம் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, ஆனால் தரமான ப்ராடக்டை நம்ம கொடுக்கணும். இப்போ மார்க்கெட்டில் காம்படிட்டிவாக இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட்டே இல்லாமல் கூட அதை சேல் பண்ணிடுவான். ஆனால் முன்னாடியெல்லாம் ப்ராஃபிட்டே இல்லாமல் ஆரம்ப காலத்தில் சேல் பண்ணான். எப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறான், அதே 10 லட்ச ரூபாய்க்கு விற்றுருவான். தயார் பண்ண சேல்ஸ் பண்ண பணம் வந்துருச்சு, கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்தாச்சு. பெட்டியில் பார்த்தா பணம் நிறைய இருக்கு, எப்படின்னு தெரியாது. இதுதான் பறக்கத்துன்னு நல்லா சொல்கிறதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நம்ம எதை செஞ்சாலும் நீதியாக நேர்மையாக நியாயமாக செய்ய போகும்போது லாப நோக்கம் இல்லாமல் செஞ்சாலும் அதில் லாபம் இருக்கும். என்ன அப்படி பண்ண போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிராண்டிங் ஆயிரும். குவாலிட்டி காம்ப்ரமைஸ் எப்போவுமே இருக்கக்கூடாது, எந்த சுச்சுவேஷன்லையும் சரி. இதில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காம இருக்குது, இந்த இதை குறைச்சிடலாம், இந்த பிரிண்டில் 2 ரூபாய் குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய போகும்போது தான் நம்மளுடைய நோக்கத்திலேருந்து நம்ம பின்வாங்குற மாதிரி இருக்கும். ப்ராஃபிட்டே இல்லைன்னாலும் பரவாயில்ல, செய்கிறத திருப்தியாக செஞ்சுருவோம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு நம்ம செய்ய போகும்போது அது நாளைக்கு வந்து நமக்கு பிராண்டிங் ஆயிரும். தேங்க்யூ சார். எனக்கு ஒரு கொஸ்டின்ஸ். இப்போ வந்து நீங்கள் ஃபாதர் லெவலில் பண்ணிட்டீங்க. நம்மளோட வாரிசுகள் வரப்போ அவங்க எப்படி உங்கள் சன்ஸுக்கும் கூட ட்ராவல் பண்ணுறாங்க, எப்படி அவங்களுக்கு ஒர்க்கை வந்து ஏன்னா ஒரு மில்டனுங்கிற ஒரு பிராண்ட் நேம் இருக்கிறப்போ இப்போ அவங்க வரக்கூடிய அரசியல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் டொமஸ்டிக் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஃபாதர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க? இன்றைக்கி நிறைய கம்பெனி திருப்பூரில் பார்க்குறோம். ஏன்னா அப்பா பண்ண வாரிசு அடுத்த பசங்க வர்றது வந்து நிறையா டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி பார்க்குறப்ப இவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ், எந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன்? இப்போ மில்டன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரதர்ஸ் 3 பேர்.
முதல்ல நான் திருப்பூர் வந்தேன். திரும்ப ஒரு லைட்டாக ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும்போது என் தம்பி ஃபக்ருதீன் வந்து சென்னையில் நான் ஒர்க் பண்ணிவிட்டு நான் வெளிநாடு போகும்போது என் தம்பியை அந்த டீலக்ஸுங்கிற நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி விட்டு போனேன். போயிட்டு வந்து இங்கே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நல்ல குரோத் தெரிய போகும்போது என் தம்பியை கூப்பிட்டு வந்தேன். அப்படி 2 பேரும் சேர்ந்து செஞ்சிட்ருக்க போகும்போது இன்னும் நல்ல குரோத் இருந்துச்சு. இன்னொரு தம்பி வெளிநாட்டில் இருந்தார். ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 10 இயர்ஸ் கழித்து அவரும் கூட்டி எங்கள் கூட ஜாயின் பண்ணி செஞ்சுக்கிட்டான். அப்போ நாங்கள் 3 பேர் சேர்ந்து செஞ்சிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா அப்போ எங்கள் சன்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ படிச்சுட்டு முகமது யாசர் ஃபஸ்ட்டு சன் அவர் உள்ளே வந்தார். உள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நடந்துச்சு கம்பெனியில். அடுத்ததாக செகண்ட் சன் வந்து அவர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சுட்டு இப்போ அவரும் ஜெர்மனில் 2.5 இயர்ஸ் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சுட்டு அவர் உள்ளே வந்திருக்கிறாரு. இப்போ வந்ததுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நல்ல விதமாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதையும் விட புது புது டெக்னாலஜியில் புது புது விதமான ஒரு லான்ச்சிங் இருந்துகிட்ருக்கு. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா பார்ட்டிகளே எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்களே ரொம்ப பெருமைப்படுறாங்க. மில்டன் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதை விட இப்போ பிள்ளைங்க வந்ததுக்கு பின்னாடி எல்லாமே வித்தியாசமாக தெரியுது அப்படின்னு சொல்லி இப்போ நான் போகிற இடத்துல ஊரா டிஸ்ட்ரிபியூட்டர்கள் சொல்லுவாங்க. பிள்ளைங்க வந்ததுக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக ஒன்று செய்கிறாங்க, ஒன்று நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படின்னா பெற்றது நானாக இருந்தாலும் வளர்த்தது எல்லாரும் சேர்ந்தான். அதனால் அவங்களுக்கு அத்தா சின்னத்தா அப்படிங்கிற பாகுபாடு வேறுபாடே கிடையாது. நாங்கள் 3 பேரும் அவங்க 2 பேர்த்துக்கும் ஒன்று தான். அதில் ரொம்ப நல்லாவே ட்ராவல் போயிட்டுருக்கு. துவா செய்யுங்க. 1 2 3